Hi friends, welcome to our channel. இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே புது ரோடு வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து ஒரு 90% வேலை முடிஞ்சிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்காரர் என்ன பண்ணிக்கிறாங்க, சில யூடியூப் சேனலில் வந்து கர்நாடகாவில் வேலை பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி வாங்க நம்ம கேஜிஎஃப்ல எவ்வளோ வேலை நடந்துருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருந்தோம். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம். இதனோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 18,000 கோடி. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 77 கிலோமீட்டரு, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 91 கிலோமீட்டர்ஸு, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 116 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் கர்நாடகாவில் வந்து 90% வேலை முடிஞ்சிட்டு இருக்குது. சுந்தரபாளையத்துலேருந்து ஒஸ்கோட்டா வரைக்கும் வேலை நடந்துட்டு இருக்குது. எல்லாம் ஃப்ரீயாக போவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரூட்டை வந்து இப்போ பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. கேஜிஎஃப் டோல்கேட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங் அப்படியே இருக்குது. கர்நாடகாவில் வந்து முழுக்க 100% தான் சொல்லலாம். ஃபுல்லாக வேலை முடிஞ்சிட்டு இருக்குது. டோல்கேட் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிட்டு சிசி கேமராலேருந்து லைட்டிங்லேருந்து போர்ட்லேருந்து எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதிகமாக கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 77 கிலோமீட்டர் வேலை வந்து ஒரு 90% முடிஞ்சிட்டு இருக்குது. தமிழ்நாட்டு பக்கம் நாங்கள் ஒரு வேலையாக போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வேலை அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க யூடியூப்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, கர்நாடகாவில் வேலை பெண்டிங் இருக்குது, ஆந்திராவில் வேலை பெண்டிங்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் முழுக்க அப்படியே தான் வேலை பெண்டிங்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம டோல்கேட் கேஜிஎஃப் டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக லைட்டிங்கெல்லாம் போட்டு 100% வேலை முடிச்சிட்டு இருக்குது. இந்த வேலை பார்த்தீங்கன்னா 90% வேலை ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னமும் வேலை வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம். அங்கே போகிற வேலை பார்த்தீங்கன்னா அர்க்காந்துக்கிட்ட நெம்லின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த நெம்லிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னமும் வேலை நடந்துன்னு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நெம்லி டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. தங்கள் அன்புடன் வரவேற்கிறோம்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்க. வெல்கம் டு நெம்லின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கட்டினுக்கிறாங்க. இன்னும் பிரிட்ஜு கட்ட நம்ம கோலார் தாங்கலாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவேலாம் 90% வேலை முடிஞ்சிட்டு இருக்குது. இங்கே இன்னும் வேலை முடியலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருந்தோம். வந்து பார்த்தோம்னா இப்போ தான் பிரிட்ஜை உட்காந்துக்கிறாங்க, உட்கார வச்சுருக்கிறாங்க. இப்போ தான் பிரிட்ஜை உட்கார வச்சுக்கிறாங்க. பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வயல்வெளி சில அக்ரிகல்ச்சர் வேலையெல்லாம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னமும் வேலை அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்லோவாக வேலை பண்ணுறாங்க மாதிரி தோணுது நம்மளுக்கு பார்த்ததுக்கு. இது பார்த்தீங்கன்னா நெம்லி வந்து ஆர்கான் பக்கத்தில் இருக்கும். நெம்லிக்கிட்டேருந்து இங்கே ஒரு வழி பண்ணி விட்றாங்க. இந்த வழியாக வந்து நம்ம திருப்பதி, திருத்தணி, அரக்கோணம், காஞ்சிபுரம், சோளிங்கர், ஓச்சேரி இந்த பகுதிக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து வழி பண்ணிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கோலார் தாங்கவில் பாலாறு ஸ்டார்ட் ஆகி கடலில் போய் கலக்கும் அந்த வழி இது. தமிழ்நாட்டுக்கு போயிட்டு கடலில் போகக்கூடிய பகுதி இது. இது பார்த்திங்கன்னா மெயின் ரோடு போகக்கூடிய வழி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் விவசாயம் தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. இன்னும் வேலையாயின்னு இருக்குது. ஆனால் இன்னுமே இவங்க வேலை சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவே ரோடு இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் விவசாயம் தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோடு இந்த பக்கம் தான் மெயின் ரோடே வருது. அங்கே பார்த்திங்கன்னா ஆளுங்க தான் நடமாட்டம் மண் ரோடாக இருக்குது. இன்னும் அந்த வேலையை முடியல. ஆக மொத்தத்தில் இந்த வேலை வந்து நம்மளே சொல்லியிருந்தோம் 25-24 ஓப்பன் ஆகும் சொல்லிட்டு சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவே ரோடுன்ட்டு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் மாதிரி இருக்குது. இங்கே தான் மெயின் ரோடே வரப்போகுது. சும்மா பிரிட்ஜு மட்டும் உட்கார வச்சு விட்டுருக்குறாங்க. அந்த பக்கம் தான் மெயின் ரோடே வருது. இது மோஸ்ட்லி வந்து 26 இல்லை 27 தான் ஓப்பன் ஆகும். நிறைய பேர் 25ல் ஓப்பன் ஆகும், 25 எண்டில் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கட்டும், நம்மளால் முடிஞ்ச சின்ன ஒரு தகவலாக இருக்கட்டும், நம்ம வியூவர்ஸ்க்கு எடுத்து காட்டினுக்கிறோம். இது மோஸ்ட்லி 26ல் தான் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா பெண்டிங் இன்னும் பிரிட்ஜு வேலையாக அப்படியே இருக்குது. இன்னும் ரோடு தார் இதெல்லாம் போனோன்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த 26ல் தான் ஓப்பனும். நம்மளோட வியூவர்ஸ்க்காக இது ஒரு சின்ன வீடியோவாக இருக்கட்டும், வாங்க போய் பார்க்கலாம்.